ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னுடைய ஒரு ஒன் டே ரொட்டீன் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க. மார்னிங் டு நைட் வரைக்கும் எனக்கு எப்படி அந்த டே போச்சு அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி வந்து எனக்கு ஒர்க் லீவ் தான். ஸோ மார்னிங் வந்து ஒரு 7:45 கட்டது எந்திரிச்சேன். எந்திரிச்சுமே வெளில வந்து பார்த்தா நல்லா சில்லான கிளைமேட்டு, மழை நல்லா தூறிட்டு இருந்துச்சு. இந்த மலைக்கு நல்லா பூவெல்லாம் நல்லா பூத்து சூப்பராக இருந்துச்சுங்க. செடியெல்லாம் பார்க்குறதுக்கே. ஃபஸ்ட்டு வந்து கடையிலேருந்து ரோஸ் செடி வாங்கிட்டு வரும்போது அவங்க கொடுத்த முட்டை வந்து பூ பூத்துருந்துச்சு. அதுக்கப்புறம் லீஃபெல்லாம் உதிர்ந்து போய் ஒன்றுமே வரலை. அந்த ஸ்டெம் மட்டும் நின்றுருந்துச்சு. சரி செடி நீ வருமா வராதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் டீத்தூள் அந்த இது முட்டை ஓடு தண்ணி இதெல்லாம் வந்துட்டு அம்மா கரெக்டாக ஊற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரோத்து சூப்பராக இருக்குது. மார்னிங் பார்த்திங்கன்னா டீ அப்படியே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு பதிலாக சத்து மாவுக்குள் தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மகிழ் குட்டிக்கு மந்த்லி ஒன்ஸ் அந்த சத்து நூலை போய் செக் பண்ண போவோம் வெயிட்டை. அப்போ வந்து சத்து மாவு எக் இதெல்லாம் கொடுத்து விடுவாங்க. ஸோ சத்து மாவு வந்து மகிழ் குட்டி கொடுத்துட்டு தான் இருக்கும். அது போக நிறைய பேக்கெட்லாம் இருக்குங்களா. ஸோ அதனால் வந்து எனக்கு இங்கே 2-3 பேக்கெட் வந்துடும். ஸோ அதை மார்னிங் வந்து கூலாட்ட காய்ச்சி குடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா போன மந்த்து நான் க்ராசரி வாங்க போகும்போது 2 பேக்கெட் மேகி எடுத்திருந்தேன். அது அப்படியே இருந்துச்சு. டெம்டிங்காக இருக்கும்போது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அன்றைக்கி வந்து மாவு கொஞ்சம் தான் இருந்துச்சு. பனியாரை கொஞ்சம் ஊற்றிட்டு மேகி கலரிக்கலாம் அப்படின்ட்டு அதான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கடியில் பார்த்திங்கன்னா அக்காவும் மகிழ் குட்டியும் வந்துட்டாங்க. மதியானம் லஞ்சுக்கு வந்து கூப்பிட்ருந்தவங்களா. ஸோ அதெல்லாம் வந்திருந்தாங்க. மேகியும் 2 பேக்கெட்டாக போட்டு கலரிட்டேன். என் அக்காவும் கொஞ்சம் சாப்பிடுவா. மேகி கலரும் போது எப்பவுமே தக்காளி வெங்காயம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் ஒரு நல்லா பழுத்து தக்காளி போட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இது சைடில் பண்ண பார்த்திங்கன்னா மகிழ் குட்டி வந்து வந்ததுமே அவங்க அமிச்சி தூக்க சொல்லிட்டான். அதுக்கப்புறம் பணியாரம் சொல்கிறத பார்த்துட்டு பணியாரம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சிட்டு இருந்தான். அப்புறம் அவனுக்கு வந்து அக்கா நல்லா ஊதி வந்து கொடுத்துட்ருந்தா. சாருக்கு தூக்கம் கலக்கவங்க காலையில் ஒரு 10-10:30 சார் வந்து தூங்கிடுவாங்க. ஸோ தூங்குகிற டைம் ஆனதுனால கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே போன மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு 2-3 பணியாரம் வந்து ஊட்டி விட்டு அவனை வந்து தொட்டிலில் போட்டாச்சுங்க. இப்போல்லாம் அவனே எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் நல்ல பழக்கம்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுறது. ஊதி சூடாக இல்லாமல் இருந்தால் எடுத்து சாப்பிடுவான். பட் இனியும் கரெக்டாக சாப்பிட தெரியல. பரவாயில்ல கீழே விழுந்தாலும் இது பண்ணாலும் அப்படியே பழகட்டும் அப்படின்ட்டு நாங்களும் விட்டுறது. மேகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அம்மாவுக்கு கொஞ்சம் கொடுத்த டேஸ்ட் பாருமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நானும் அக்காவும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் போய் ஃபிஷ் எடுக்க வந்துட்டேங்க. மணி ஒரு 11 o'clock ஆயிடுச்சு. ஸோ அதனால் மீன் எல்லாம் தீர ஸ்டேஜில் இருந்துச்சுங்க. ஸோ நான் வந்து மத்தி மீன் தான் கேட்டேன். மத்தி வந்து பெரிய மத்தி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் அந்த பெருசு வந்து மத்தியா அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியல. பாறை வந்து 1 கிலோ, அந்த பெரிய மீன் வந்து 1 கிலோ எடுத்துகிட்டு வந்தேன். பட் அது மத்தி டேஸ்ட்டு சுத்தமாக வரல. இனி வந்துட்டு கரெக்டாக சின்ன மத்தி இருந்தால் மட்டும் தான் வாங்கணும். இந்த மத்தி இருந்தால் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். மீன் குழம்பு எப்போவுமே அம்மா வந்து நல்லா வதக்கி அரைச்சி தான் வைப்பாங்க. ஸோ அதை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்ததும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு டீ குடிச்சே ஆகணும் அப்படின்னு தோணிடுச்சு. ஸோ டீ வச்சுட்டு இருந்தேன். அதாவது மார்னிங் ஈவினிங் 2 டைம் பார்த்திங்கன்னா டீ குடிப்பேன். மார்னிங் வந்து ஸ்கிப் பண்ணியிருந்தேன். பட் வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி இடையில ஒரு டைம் டீ குடிக்கணும்னு தோணுது. ஒர்க்குக்கு போயிட்டு அது குடிக்கவே மாட்டேன். ஈவினிங் மட்டும்தான். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா வச்சுட்டு அக்காவுக்கு அம்மாவுக்கு ஒரு டம்ளர் கொடுத்துட்டு நானும் வந்து குடிச்சிட்டு இருந்தேங்க. மகிழ் குட்டி தூங்க வச்சாச்சுங்க. சார் வந்து தூங்கிட்டுருக்காங்க. இனி இந்த கேப்பில் வந்து குக்கிங் ஒர்க்லாம் வந்து முடிச்சிடணும். மீன் வந்து அம்மா கழுவி கொடுத்துட்டாங்க. நான் வந்து மசாலாலாம் போட்டு பரட்டி வச்சுட்டு வந்து ஃப்ரை பண்ணுறதாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அரிசி மாவு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் இந்த மீன் வறுவல் பொடி வந்து அந்த கடையில் வாங்கினேங்க. ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம் இந்த மாதிரி. இது டேஸ்ட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. சும்மா கொஞ்சம் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக தான் ஆட் பண்ணேன். பட் இது வந்துட்டு ஓரளவுக்கு ஓகே தான். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நல்லா வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் கலருங்க. மீன் வந்து அவ்வளோ ரெட் கலரில் இருந்துச்சு. ஸோ இது வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு, அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், தண்ணி விட்டு நல்லா வந்துட்டு அந்த மீனில் வந்து அந்த பேஸ்ட்டு ஒட்டுற அந்த பதத்துக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம பரட்டி ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு அரை மணி நேரங்க. அவ்வளோ நேரம் வச்சா போதும். நம்ம வந்து தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு பெருசாக ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி கலர் பாருங்கள். என்னமோ ஜிலேபி பவுடர் போட்ட மாதிரி அந்த மாதிரி கலரில் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் போய் ரசம் வச்சுட்டு இருந்தேன். அம்மா வந்து குழம்புலாம் வச்சுட்டாங்க. ரசம் மட்டும் என்ன வைக்க சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு ரசம் தான் வந்து வச்சுட்டு இருந்தாங்க.
யார் வீட்டிலலாம் வந்து நான்வெஜ் இருந்தால் கண்டிப்பாக அங்கே ரசம் இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி மட்டன், சிக்கன் எது செஞ்சாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரசம் வச்சுருவோம். ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ரசம் வந்து கொஞ்சம் ஜீரணமாகறதுக்கு வந்துட்டு ஊற்றி சாப்பிட்டுக்கிறது. இருந்தாலுமே நார்மல் டேஸில் எங்கள் வீட்டில் பருப்பு ரசம் கண்டிப்பாக ரசம் எங்கள் வீட்டில் எல்லா நாளுமே இருக்குங்க. மார்னிங் கையோடு அம்மா வச்சுருவாங்க. அது குழம்பு வைக்கும்போது கையோடு கண்டிப்பாக ஃபைனல் டிஷ்ஷை முடிக்கிறதே வந்து ரசத்தில் தான் வந்து முடிச்சிருவாங்க. ரசம் பார்த்திங்கன்னா கொதிச்சிருச்சு. நானும் வந்துட்டு இறக்கிட்டேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தவா வந்து அடுப்பில் வச்சிட்டேன். தோசைக்கல்ல தான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறதுங்க. ஏன்னா வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி போட்டு வச்சோம்னா வந்துட்டு மீன் சாப்பிடும்போது ரொம்ப திகட்டுற மாதிரி, ரொம்ப ஆயில் வந்து இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாகவே தவா ஃப்ரை தான் பண்ணுறது. இது பண்ணும்போது நமக்கு ஆயிலும் வந்து அந்த அளவுக்கு வேஸ்ட் ஆகாது இல்லைங்களா. நம்ம மீன் வைக்கிறோம், அதுக்கு மேலே தோசை ஊற்றுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஊற்றி விட்டால் போதும். அது நல்லாவே கிறிஸ்பியாக சூப்பராக வெந்துடும். அரிசி மாவு ஆட் பண்ணாவே மீனோட அந்த டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். அந்த கிறிஸ்பினஸ் வரும். அப்புறம் அப்படியே கருவேப்பிலை மேலே லைட்டாக தூவி விட்டுட்டு மூடி வச்சிட்டேங்க.